ஏற்கனவே இருந்த fb user entry.html அப்படின்ற ஃபைலில் நான் இந்த பார்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு ஹரிசாண்டல் ரூல் போட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு டேபிள் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரே ஒரு பட்டன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டன் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சே டெக்ஸ்ட் பாக்ஸ் லேபிள் எவ்ரிதிங் இதில் வந்து ஒரு கடைசியாக ஒரு பட்டன் ஆட் பண்ணோம். இதில் ஒரே ஒரு பட்டன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷன் என்ன பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கணும்னா fb create.php அப்படின்ற PHP ஃபைலை கால் பண்ணணும். இவ்வளோ தான். ஓகேயா? ஸோ fb create.phpன்ற ஃபைலை நம்ம C:\\ல் WAMP சர்வர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குதோ C:\\ல் WAMP சர்வர் www அங்கே fb create அப்படின்ற PHP நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அது என்ன ஃபைல்ன்றதை இப்போ பார்க்கலாம். எடிட் வித் நோட்பேட் ++. இல்லைன்னா நோட்பேடில் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேயா? PHP நமக்கு தெரியும். PHP எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, PHP ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். எக்கோ if it is அங்கேருந்து PHP கால் HTML இருந்து PHP கால் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா server at your service ma'am அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்க சொல்லி ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறோம். ஓகே, தென் வந்து லாகின் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேரியபிள்ஸ் சில டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். யூசர் நேமில் வந்து ரூட், அதாவது இது எதுக்கு அப்படின்னா டேட்டாபேஸோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேவையான லாகின் டீட்டெயில்ஸை இந்த 3 வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். யூசர் நேம், பாஸ்வேர்டு, எந்த டேட்டாபேஸ், ஃபேஸ்புக் அப்படின்ற டேட்டாபேஸ். ரைட்? ஓகே, தென் MySQL கனெக்ட். இது நமக்கு தெரியும் எப்படி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் சர்வர் இஸ் கனெக்டட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் தர சொல்லி ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறோம். ரைட்? ஒரு செலக்ட் டேட்டாபேஸ் டிபி அப்படின்னா இது வந்து ஒரு டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். என்ன டேட்டாபேஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் இது என்ன வேரியபிள், இதில் என்ன வேல்யூ இருக்குது, ஃபேஸ்புக். அப்போது ஃபேஸ்புக்குன்ற டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுவது. சப்போஸ் அதால் செலக்ட் பண்ண முடியல, இல்லை அந்த டேட்டாபேஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, இல்லை அந்த டேட்டாபேஸ் அதில் இல்லை, வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது வந்து சப்போஸ் if it is negative, if it is false, if it fails, டை அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க. அதில் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ண முடியல அப்படின்ற மெசேஜ் கொடுத்துட்றாங்க. ரைட்? ஸோ எக்கோ டேட்டாபேஸ் இஸ் செலக்டட் மேம். சப்போஸ் செலக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான கொரி இவ்வளோ தான். கிரியேட் டேபிள் நேம், அதோட என்ன காலம், என்ன ஃபீல்டு டைப், காலம் 2 ஃபீல்டு டைப், ஃபீல்டு 3 ஃபீல்டு டைப், ஃபீல்டு 4 ஃபீல்டு டைப். இங்கே ஃபஸ்ட்டு ஃபீல்டு 1 வந்து PID, அதாவது பர்சன் ஐடி. எல்லா டேட்டாபேஸ்லேயும் ஒவ்வொரு ரெக்கார்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்போம். அதுதான் வந்து த்ரூ அவுட் த டேட்டாபேஸ் நமக்கு அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன், அந்த ரெக்கார்டுக்கான ஐடென்டிஃபிகேஷன் அதுதான் இன்ட். ஃபஸ்ட்டு நேம் கேரக்டர் 30. ஓகே, சாரி கேர் 30. டேட்டா டைப் வந்து கேர், லென்த் வந்து 30. ஓகே, லாஸ்ட் நேமு த சேம் கேர் 30, ஏஜ் வந்து இன்டீஜர் INT. ஓகே, அந்த கொரியை நம்ம MySQL_query அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாக சென்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த கொரி போயிட்டு டேட்டாபேஸ் சர்வரில் பர்சன்ஸ்ன்ற நேமில் இந்த 4 ஃபீல்டு வச்சு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு a table is created மேம் அப்படின்ற மெசேஜை இந்த ஸ்கிரிப்ட் நமக்கு தரும். ஓகேயா? ஸோ லெட்ஸ் ட்ரை. நான் இப்போது ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். நியூ டேபில் போயிட்டு localhost / fb user entry.html. ஓகே, டேபிள் கிரியேஷன் ட்ரையல் சொல்லிட்டு நமக்கு அந்த பட்டன் அமைச்சிருச்சு. இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால்
பர்சன்ஸ் அப்படின்ற டேபிள் நமக்கு டேட்டாபேஸில் க்ரியேட் ஆகணும், ரைட்? ஃபேஸ்புக்குன்ற டேட்டாபேஸில், ரைட்? ஓகே, ஸோ ஐ எம் கிளிக்கிங் திஸ். சி சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சு. சாரி, கால் வந்து பிஹெச்பி ஸ்கிரிப்டுக்கு போகுது. சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சு, டேட்டாபேஸ் செலக்ட் ஆயிடுச்சு, அதில் ஒரு டேபிளும் க்ரியேட் ஆயிடுச்சு. இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, வேம்பில் போயிட்டு PHP myadmin ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சர்வரில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற டேட்டாபேஸோட லிஸ்டெல்லாம் காமிக்கும். அதில் நம்ம டேட்டாபேஸ் அது ஃபேஸ்புக். கிளிக் பண்ணியாச்சு. ஃபேஸ்புக்கில் யூசர்ஸ், பர்சன்ஸ் 2 டேபிள் ஆட் ஆயிடுச்சு. யூசர்ஸ்ன்ற டேபிள் இருந்துச்சு, பர்சன்ஸ் டேபிள் நம்ம அங்கேருந்து ஆட் பண்ணது மூலமாக இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேயா? பர்சன்ஸ்ன்ற டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தா PID, integer, first name, character 30, last name, character 30, age, integer, right? Okay, so இப்போ நம்மளால ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியும்.